Praise the Lord everyone. Good morning. Today Jesus is my fellowship word of God. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை கேட்பதும் அதை செய்வது கடினமானாலும் கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தால் நிச்சயமாகவே நம்ம அதை செய்ய முடியும். நாம் நன்மை செய்து மற்றவர்கள் நம்மை சபித்தால் நிச்சயம் நமக்கு கோபம் வரத்தான் செய்யும். நான் நன்மை செய்கிறேன், என்னை சபிக்கிறானே என்று அதனால் கோபம் வரும். கர்த்தருடைய அன்பு இந்த நாளில் நம்ம உள்ளத்தில் இருந்தால் அவர்களை ஆசீர்வதிக்க முடியும். அநேக நேரங்களில் நம்ம செய்யும் நன்மைக்கு பதிலாக அவற்றை குற்றம் சொல்கிறவர்களும் குறை சொல்கிறவர்களும் அதிகமாக இருந்தாலும் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போதும் அவர்களுக்கு நன்மை செய்யும் போது கர்த்தர் அந்த இடத்துல மகிமைப்படுவார். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை அறிந்து கொள்வார்கள். அவர்களின் சாபங்களை நமக்கு ஆசீர்வாதமாக தேவன் மாற்றுவார். கர்த்தர் நமக்குள்ளே இருந்தால் அவருடைய குணாதிசயங்களும் நம்மை அறியாமலே வெளிப்படும். நம்முடைய சத்துருக்களை சிநேகிப்போம், நம்மை சபிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதிப்போம், நம்மை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்வோம், நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நாம அதன் மூலம் வெளிப்படும். இந்த நாளிலும் கூட அப்படி செய்கிறவர்களாக கர்த்தர் நம்மளை மாற்றுவார். கர்த்தர் நிச்சயம் நம் மூலியமாக அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இந்த நாளில் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த வார்த்தையை. ஆமென். God bless you.